ராயன். தனுஷ் அவரோட 50வது படமா அதோ அவரோட டைரக்ஷன்லயே வெளியாக போகுது அப்படிங்கிறப்ப எதிர்பார்ப்பு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, ஒரு படத்துல வயலன்ஸ் இருந்தா பார்க்கறக்கு நல்லா இருக்கும். ஆனா இந்த படம் ஃபுல்லாவே வயலன்ஸா தான் இருக்கு. என்னதான் ஏ சர்டிபிகேட் குடுத்த படமா இருந்தாலுமே பார்த்துட்டீங்கன்னா, தேவைக்கு அதிகமான அளவுல வயலன்ஸ் இருக்க மாரி தெரியுது. படத்துல வந்து கதை ரொம்ப மெதுவா தான் மூவ் ஆயி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த கதை போற வேகத்த விட வயலன்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா, படம் ஓகேவா இருக்கு. நல்லா தமிழ் சினிமாவுல வர மாரி ஒரு ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க. புதுசா ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவங்க பெண் குழந்தை அப்படி பிறந்தோனே பார்த்துட்டீங்கன்னா, அவங்க அப்பா, அம்மா வந்து காணாம போயிடுறாங்க. எங்கேயோ போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வராத மாரி போயிடுறாங்க. இவரு வந்து ஒரு இடத்துல உதவி கேட்கலான்னு போனப்ப, அங்க இருக்கவங்களே அந்த பெண் குழந்தைய விக்க ட்ரை பண்றாங்க. அதனால அவருவே அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே கொலை பண்ணிட்டு அங்கிருந்து சென்னைக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. சென்னையில வந்து அவர் அந்த பெரிய அண்ணன் இருக்காரு. அவர் தான் நம்ம தனுஷ். அவர் வந்து அவங்க 2 தம்பி, ஒரு தங்கச்சிய எப்படி பாதுகாப்பா பார்த்து வளர்த்துறாங்க. அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலா சொல்லியிருக்காங்க. அப்படி தன்னோட ஃபேமிலிக்காக என்ன வேணாலும் பண்ற அளவுக்கு ரெடியா இருந்து, நம்ம ஃபேமிலி தான் அவங்க உலகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு நம்ம தனுஷ் சார். அப்படி இருக்க சூழ்நிலையில பார்த்துட்டீங்கன்னா, 2 தம்பில ஒரு தம்பி வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பெரிய தம்பி வந்து அவரு கரெக்ட்டா வேலைக்கு எதுவும் போகாம தண்ணி அடிச்சுட்டு, ஏதாச்சும் பெண்கள லவ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிற மாரி அந்த மாரி காட்டியிருக்காங்க. இல்ல தன்னோட தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுத்தரணும். ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க லைஃப்ப செட்டில் பண்ணி குடுத்தரணும். அப்படிங்கிறது வந்து தனுஷோட குறிக்கோளாவே இருக்கு. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே வந்து அவங்கவங்க நடிப்ப தனித்தனியா சிறந்த அளவுல குடுத்திருக்காங்க. அதுலயும் முக்கியமா பார்த்துட்டீங்கன்னா, துஷாரா விஜயன். தனுஷ் சார் எந்த அளவுக்கு இந்த படத்துல இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கோ, அதே அளவுக்கு ஈக்குவலா நம்ம துஷாரா விஜயன் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க தனுஷ் சார் கூட பேசுற நெறைய சீன்ஸ்ல வர டயலாக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும். அதுவும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, "நான் எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாண்ணா. நான் எதுக்கு அங்க போயிட்டு என்னோட கணவரவே நான் தூக்கி போட்டு அடிச்சுட்டேன்னா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருந்துச்சு. இன்னொரு சீன்ல பார்த்தீங்கன்னா, துஷாரா விஜயனும், நம்ம செல்வராகவன் சாரும் பேசிக்கிற மாரி ஒரு சீன் இருக்கும். அதுல சொல்லுவாங்க, "எங்க அண்ணனே மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீனும் பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து இன்னொரு சீன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கொலை பண்ற மாரி இருக்கும் அந்த சீன். அந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, கொலை பண்ணி முடிச்சுட்டு அவங்க போயிட்டு டீ வந்து அடுப்புல இருந்து டீ இறக்கி, அவங்க அண்ணன் தனுஷ்ட்ட போய் குடுத்துட்டு, "சுகர் கரெக்ட்டா இருக்கா?" அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4 செகண்ட், 5 செகண்டுக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய லெவல்ல ஒரு கொலை பண்ணிட்டு, மூஞ்சில ரத்த கறையோட போய், அவங்க அந்த டீல சுகர் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிற பார்க்குற சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்திலேயே இவங்க ஒருத்தவங்க கேரக்டர் மட்டும் தான் லாஜிக்கா ஓகேவா இருக்கிற மாரி இருக்கும். ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா, தனுஷ் சார் ஒருத்தர் தான் வந்து கஷ்டப்பட்டு அவங்க கூட பிறந்த 3 பேத்தையும் காப்பாத்திட்டு இருப்பாங்க. 2 தம்பி, 1 தங்கச்சி இவங்கள 3 பேத்தையுமே வந்து தன்னோட சின்ன வயசுல இருந்து பார்த்து, பார்த்து ரொம்ப நல்லா வளர்த்திட்டு இருப்பாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா, படம் முடியிற வரைக்கும் இவங்க ஒருத்தங்க தான் வந்து ரொம்ப லாயலா இருப்பாங்க. மத்த 2 கேரக்டர் பார்த்துட்டீங்கன்னா, பணத்துக்காகவே தன்னோட அண்ணனை கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிருவாங்க. லாஜிக்கா இது பார்த்துட்டீங்கன்னா, ஒரு பணத்துக்காக தன்னோட அண்ணனவே கொலை பண்ற அளவுக்கு போயிருவாங்களா? அதுவும் பிறந்ததுலேருந்து இவர் மட்டும் தான் வளர்த்திருக்காரு. மத்தபடி யாருமே சப்போர்ட் பண்ணாம இவர் ஒருத்தர் தான் வளர்த்திட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு பணத்துக்காக ஒரு அண்ணனவே கொலை பண்ணிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது லாஜிக்கா எனக்கு அது ஓகேவா இல்லாத மாரி தோணுது. சந்தீப் கிஷன் அவருமே அவரோட நடிப்ப நல்ல சிறந்த லெவல்ல வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. எல்லா சீன்லயுமே அவர் வர சீன்ஸுமே ரொம்ப ரசிக்கும்படியா தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, காளிதாஸ் நம்ம தனுஷ் சாரோட சின்ன தம்பியா வருவாரு. அவருமே அவரோட நடிப்ப சிறந்த லெவல்ல குடுத்திருக்காரு. அடுத்து செல்வராகவன் சார். அவருமே அவர் வர்ற சீன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நல்லா நடிச்சு குடுத்திருக்காரு. இருந்தாலும் அவர கரெக்ட்டா யூஸ் பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. ஏன்னா, அவரு ரோல் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாத மாரி இருக்கு. அவரோட ரோலுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, இன்னும் கொஞ்சம் நெறைய சீன்ஸ்ல அவர யூஸ் பண்ணியிருந்தா, இன்னுமே படம் ரசிக்கும்படியா இருந்திருக்கும். ஒரு படம் வெற்றி அடையறக்கு அந்த படத்தோட வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருச்சுனாவே படம் வெற்றி அடைஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்துல 2 வில்லன் வராங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பருத்திவீரன் படத்துல வந்து சித்தப்பு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல, அந்த சரவணன் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இறந்துறாரு. அவரோட கேரக்டருமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லாத மாரி இருக்கு. ஏன்னா வில்லனுக்கு வந்து அவர் வில்லத்தனமா எதுவுமே பண்ண மாரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்ல. அவர் பெரிய ஆளு. அத்தன பேர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேத்த மாரி சீன்ஸ் எதுவும் அதிகமா இல்ல. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இறந்துறாரு. அடுத்து இன்னொரு வில்லன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார். அவரு எப்படிப்பட்ட ஆக்டர்ன்னு சொல்லி அதுவுமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளவு எஸ்.ஜே. சூர்யா சாரோட நடிப்பு வந்து அவ்வளோ ஒரு இதா இருக்கும். நீங்க நெறைய படத்துல பாத்துருப்பீங்க. அவருமே இந்த படத்துல கரெக்ட்டா யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னு பாத்துட்டீங்கன்னா, அவ்வளோ அவருமே வந்து வில்லனா இருக்காரு. அதுக்கேத்த மாரி அவர் பெருசா எந்த கொலைகளோ அது மாரி எதுவுமே பண்ணாத மாரி தான் இருக்கு. சாதாரணமா ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வில்லன் பண்ற மாரி தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல செல்வராகவன் சார் வந்து இவரு மிரட்டுற மாரி வரும். அது "நீ இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லலைன்னா நான் உன்ன கொலை பண்ணிருவேன்" அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர், சிவாஜி காலத்துல இருந்து வர மாரி அந்த டயலாக்ஸ்லாம் உள்ள இருக்க மாரி இருந்துச்சு. அதுக்கு அவரு செல்வராகவன் சார் சொல்லுவாரு, "நீ கொலையே பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எம்ஜிஆர், நம்பியார் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாரி இருந்துச்சு சீன்ஸ். பழைய ஒரு 20 வருஷம், 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படங்கள்ல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாரி டயலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அது மாரி இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய சீன்ஸ் எல்லாம் வந்து பழைய படங்கள்ல இருந்து எடுத்த சீன்ஸ் மாரியே இருந்துச்சு. இப்ப பாரு ஒரு 40 வருஷம், 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு வில்லன் வந்து அந்த ஹீரோவ இங்க வர வைக்கணும்னா, அவங்க மனைவி கடத்திட்டு வந்து வச்சுட்டு, "நீ நீ இந்த இடத்துக்கு வராட்டி நான் உன் மனைவிய கொலை பண்ணிருவேன்." அந்த மாரிலாம் மிரட்டுவாங்க. அந்த சீன்ஸுமே இந்த படத்துல இருக்க மாரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறப்ப ரொம்ப பழைய படங்கள்ல இருக்கிற சீன்ஸ் மாரி அங்கங்க வந்துட்டு போச்சு. சீன்ஸ் மட்டும் இல்லாம இந்த படத்தோட மொத்த ஒன்லைன் ஸ்டோரியே பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ரஜினி சார் நடிச்ச படிக்காதவன் படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, அந்த ஸ்டோரி லைனோட மேட்ச் ஆகுற மாரி இருக்கும். அந்த படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம சிவாஜி சார்லாம் நடிச்சிருப்பாரு.
அதுல வந்து ரஜினி சார் வந்து சின்ன பையன்ல இருந்து தான் தன்னோட தம்பியை கஷ்டப்பட்டு வளர்த்திட்டு இருப்பாரு. அவங்களுக்கு அடைக்கலம் குடுத்த இடத்துல இருக்கிற ஒரு தங்கச்சிக்காக அவங்க வாழ்க்கைய நல்லா செட்டில் பண்ணி குடுத்தரணும் அப்படிங்கிற மாரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க தம்பி வந்து இதே மாரி அவருமே வந்து கரெக்ட்டா இல்லாம அவரு கள்ள கடத்தல்லாம் பண்ணி மாட்டி போலீஸ்ல மாட்டி அந்த மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துரும். அந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி கூட இந்த படமும் மேட்ச் ஆகுற மாரி இருக்கு. வயலன்ஸ் வந்து இந்த படம்லாம் வயலன்ஸ் புடிச்சவங்களே பார்த்தா கூட இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வயலன்ஸ் படமே நீ பார்க்க வேணாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நெறைய தேவையில்லாம நெறைய இடத்துல பல பேர கொலை பண்ணிடுறாங்க. அதிலே பார்த்துட்டீங்கன்னா, நம்ம தனுஷ் சார் வந்து ஒரே ஒரு சின்ன ஆணி மாரி இருக்கிற ஆயுதத்த தான் படம் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. மட்டும் ஒரு சின்ன ஆணி மாரி இருக்கிற ஆயுதத்த வச்சு குத்துனா, ஆப்போசிட்ல இருக்கிற வில்லன்லாம் இறந்தரணும். ஆனா இவரே வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்கலாம் கத்தி, கடப்பாரை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சண்டை கட்ட வந்தா கூட, இவரு அந்த சின்ன ஆயுதத்த வச்சே மத்த எல்லாத்தையுமே கொலை பண்ணிறாரு. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவருக்கு அடிபடுற மாரி காட்டியிருக்காங்க. அந்த இடமே வந்து இவரு ஒரு சின்ன கிளினிக் மாரி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பேண்டேஜ் மட்டும் ஒட்டி சரி பண்ணிட்டு வந்துர்றாரு. இதெல்லாம் லாஜிக்கலா ஓகேவா இல்லாத மாரி இருக்கு. இந்த படம் மேக்கிங் வைஸ் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதுலயும் நம்ம கேமராமேன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிரகாஷ் அவர் பண்ணியிருக்காரு. இவருக்கு தனுஷ் சாருக்கு இதுக்கு முன்னாடியே நெறைய படங்கள் பண்ணியிருக்காரு. மாரி, மாரி 2, திருச்சி டெம்பலம், பட்டாசு இது மாரி நெறைய படங்கள்ல ஒர்க் பண்ணி, இப்ப ராயன் படத்துல இவர் தான் கேமராமேனா ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வச்சிருக்க ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா, ரசிக்கும்படியா இருக்கு. இந்த படத்த முக்கியமா நம்ம எல்லா நடிகர்களோட நடிப்ப தாண்டி தூக்கி பிடிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஏ.ஆர். ரஹ்மான் சாரோட மியூசிக் தான் வந்து படம் ஃபுல்லாவே நல்லா படத்த வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்குனாச்சும் போர் அடிக்காம கொண்டு போற அளவுக்கு இருக்கு. பேக்கிரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்துல 2 பாட்டு இருக்கு. அதுவும் இந்த 2வதா வர்ற பாட்டுல வந்து ஏ.ஆர். ரஹ்மான் சார் அந்த அவரோட வாய்ஸ்ல வர அந்த ஒரு 10 செகண்ட், 20 செகண்ட் வந்து அவ்வளோ ரசிச்சு தியேட்டர்ல இருக்கிற எல்லாருமே எந்திரிச்சு நின்னு கிளாப் பண்ற லெவலுக்கு அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கு. அந்த ஏ.ஆர். ரஹ்மான் சாரோடது அது அந்த 10 செகண்ட் வந்து படத்திலேயே ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்ம வயலன்ஸ் காட்சிகள மட்டும் ரொம்ப ரசிச்சு பார்க்குற ரசிகர்களுக்கு இந்த படம் தமிழ் சினிமாவுல இது மாரி ஒரு படம் இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்கலாம் ரசிச்சு பார்ப்பாங்க. ஆனா நம்ம தனுஷ் சார் வந்து விஐபி, திருச்சி டம்பலம் இந்த மாரி படத்துல பார்த்துட்டு இருக்க ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்த பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத ரேஞ்சுல தான் இருக்கு. நீங்க இந்த படத்த தியேட்டர்ல போய் ஆல்ரெடி பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அத இந்த வீடியோல கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து உங்கள பார்க்குறேன்.